தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேச ராசி. அன்புள்ள மேச ராசி அன்பர்களே வணக்கம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அவர் ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை ஏறத்தாழ 138 நாட்கள் அவர் வக்கரம் அடைகிறார். அதனால் ஏற்படும் பலன்களை நாம் பார்க்கலாம். மேசராசி என்பவர்களுக்கு ஜூலை 27ஆம் தேதி செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானமாகி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3இல் புதன், 4ஆம் இடத்தில் சூரியன் குரு, 5இல் சுக்கிரன் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, தங்களுடைய 9ஆம் இடத்தில் சந்திரன், விரய ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். மேசத்திற்கு இந்த 138 நாட்களும் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பீர்கள். சனி பகவான் 7.5 சனி ஆரம்பித்ததிலிருந்தே உடல் நிலை சரியில்லாமல் அதிக செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உடல் வேதனை, மனவேதனை, பண வேதனை, சத்திய சோதனையாக இருந்திருப்பீர்கள். தற்போது உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். நீடித்த நோய்கள் அனைத்தும் விலகும். குடும்பம், பொருளாதார நிலை, கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இதுவரை சிறு சிறு விஷயங்களுக்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தீர்கள். தற்சமயம் சனி பகவான் வக்கரம் அடைந்து சாதகமாக இருப்பதால் குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். பொருளாதாரம், விரய சனி நிறைய செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த 138 நாட்களுக்கும் அவர் பண வரவினை கொடுப்பார். சேமிப்பினை செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நடக்கும். இதுவரை கொடுத்த பணம் வரவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு பணம் தேடி வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த 138 நாட்களும் தொழில் நன்றாக நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளோருக்கு நன்றாக இருக்கும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வருமானம் அதிக அளவில் பெருகும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நல்லபடியாக தொழில் நடைபெறும். வியாபாரிகளுக்கு மன மகிழ்ச்சி உண்டு. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்றாக உழைப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறை என்பவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் அனைத்தும் தங்களுக்கு தேடி வரும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். இதுவரை தரங்களான தாமதமான பதவிகள் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகம் செய்வோருக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி மாற்றம் அனைத்தும் கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் வரும். சினிமா நடிகைகள் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். ஆனால் நடிகைகள் ஆண்களிடம் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் வேண்டும். இல்லாவிட்டால் வீண் பலிகள் தங்களுக்கு வந்து சேரும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதால் மிகவும் புகழ் பெறுவீர்கள். பண வரவுகள் அனைத்தும் தங்களுக்கு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு வெளிநாடு சென்று வர, கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வர வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பண வரவுகள் உண்டு. பெண்களுக்கு பெண்கள் தங்களை நன்கு அழகுபடுத்திக் கொள்வர். பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். தங்களை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வீர்கள். நகைகள், ஆடைகள் அனைத்தும் சேரும். பெண்கள் முகப்பொழிவு பெறுவீர்கள். இளமையான தோற்றத்தில் காணப்படுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவர். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். முடிந்தால் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றுங்கள்.
தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.